பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 23 verse 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. For surely there is an end and thy expectations shall not be cut off. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மாற வேண்டும், சில காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்க ஒரு எதிர்பார்ப்போட நீங்க காத்து இருக்கிறீங்க. ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்க காத்து இருக்கிறீங்க. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையோட நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்வார், கர்த்தர் நிச்சயம் இதுல ஒரு விடுதலை தருவார், கர்த்தர் நிச்சயம் இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார், கர்த்தர் இந்த காரியங்கள் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அதை சாதகமாக மாற்றி தருவார், கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார், எங்களுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்வார், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளை நீக்கி போடுவார், கர்த்தர் செய்வார் என்று நீங்க நம்பிக்கையோட காத்து இருக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நீங்க அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், அவர் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும், இயேசு மாற்றுவார் என்று நீங்க நம்பிக்கையோட இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து தருவார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, மனுஷங்க உலகத்துல இருக்கிற அநேகரை நம்பி ஆண்டவரே இயேசுப்பா எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே இயேசுப்பா தோல்வியே சந்திச்சுட்டாங்க. ஆண்டவரே இயேசுப்பா உங்களை நம்பி இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவரே இயேசுப்பா நீங்க சொல்லியிருக்கிற இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே இயேசுப்பா நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க, எல்லா குழப்பங்கள்ல இருந்து ஆண்டவரே இயேசுப்பா ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா நீங்க தகப்பனே இயேசுப்பா எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க தகப்பனே இயேசுப்பா அதுல உதவியை செய்து ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா கிருபையாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாத, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, என்னை நீ நம்பி இருக்கிற, நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.